ஹலோ, நாம இப்ப பார்க்க போற டாபிக் பைனாமியல் தியரத்துல எப்படி வந்துட்டு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி சம்ம வந்து எவால்வேட் பண்றது. அதாவது வந்து இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய கியூப் கண்டுபிடி அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பைனாமியலா பிரிக்கணும். 96ங்கிறது வந்து ஒரே ஒரு நம்பர், அதை பைனாமியலா பிரிக்கணும். 100 - 4 அப்படின்னா அப்படி பைனாமியலா பிரிச்சு அதை வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு எவால்வேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 96 கியூப். 96 எப்படி எழுதலாம்? 100 வச்சு பார்க்கும்போது 100 minus 4 ன்னு எழுதலாம். 100 minus 4 whole cube. இதுல நமக்கு A என்னன்னு பார்த்தா 100, B என்னன்னு பார்த்தா -4, C N என்னன்னு பார்த்தா 3. இது n வந்து 3ங்கிறத வச்சு கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தோம்னா 1 3 3 1. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 1 100ல ஹையஸ்ட் பவர், 4க்கு லீஸ்ட் பவர். 100 1 பவர் கம்மி பண்ணணும், இதுல 1 பவர் கூட்டணும். 100 1 பவர் கம்மி பண்ணணும், 1 பவர் ரைஸ் பண்ணணும். 1 100 பவர் 0 minus 4 பவர் 3. ஸோ 100 பவர் 3னா அதை எப்படி எழுதலாம்? பவர் 1க்கு 2 0, பவர் 2க்கு 2 0, பவர் 3க்கு 2 0. மொத்தப்படி அது வந்து -4 பவர் 0 வந்து 1 தான். 3 100 ஸ்கொயர்னா 10,000 minus 4 plus 300 16 plus minus 64. So 2 0 2 0 2 0 minus 12 4 0 plus 48 00 minus 64. இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 4800 minus 20064. ஸோ இதை ரெண்டையும் நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரியா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? 100 4800 4600 12. ஸோ இங்கே வந்து 6, இங்கே 9 36. ஸோ இங்கே இருந்தால் இங்கே பேரோ பண்ணுறோம். இங்கே 7 10 9 10. இப்போ 7 - 0 7, 4 - 0 4. மறுபடியும் இந்த 10ல இருந்து பேரோ பண்ணுறோம். 9 10 - 2 8 8. ஸோ 8 8 4 7 3 6. இதுதான் வந்து 96 கியூபோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 99 பவர் 5. ஸோ இதில் வந்து பவர் 5ன்னு இருக்கிறதுனால நம்ம ஜீரோஸ் வச்சு யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பிகாஸ் வந்து நம்ம வந்து எத்தனை ஜீரோ ஆட் பண்ணோம் ஒன்றுக்கு பின்னாடி. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும், இதை நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு. ஓகே, 99 பவர் 5 எப்படி எழுதலாம்? 100 minus 1 பவர் 5ன்னு எழுதலாமா? இப்போ 5னா வந்துட்டு இதில் A வந்து 100, B வந்து -1, N வந்து 5. ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 5 10 10 5 1. இப்போ இதில் வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம். முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். 100 பவர் 5, அப்புறம் வந்து -5 into 100 பவர் 4. ஸோ ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் இருக்கும், பிகாஸ் -4ன்னு இருக்கிறதுனால -1ன்னு இருக்கிறதுனால 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். அதனால நம்ம அது சைனை மட்டும் ஆல்டர்னேட்டிவாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.
சாரி மைனஸ், ஏன்னா -1 பவர் அந்த சம்திங் போடணும். ஸோ ஆட் பவர்ஸ்க்கு வந்து நமக்கு மைனஸ் தான் வரும், -1ன்னு. அதனால நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். 10 பவர் ஸ்கொயர் 500 -1. ஸோ இப்போ ஒன்னொன்றுக்கும் நம்ம வந்து பிரித்து, அதாவது அதோட வேல்யூஸ் எழுதணும். 100 பவர் 5ஓட வேல்யூ என்னன்னா, பவர் 1க்கு 2 0, பவர் 2க்கு 2 0, பவர் 3க்கு 2 0, பவர் 4க்கு 2 0, பவர் 5க்கு 2 0. தென் 5 பவர் 1க்கு 2 0, 2க்கு 2 0, 3க்கு 2 0, 4க்கு 2 0. இது மொத வந்து 100 கியூபை எழுதிக்கிறோம். 100 கியூபை எழுதிட்டு ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 100 ஒரு 0, 2 0, 2க்கு பவர் 3க்கு கடைசி அந்த 10 மல்டிப்ளை பண்ணும் போது ஒரு 0 வரும். மைனஸ் ஒரு பவர் 2 பவர் அந்த ஒரு 0வை ஆட் பண்ணும் போது, அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது அது ஒரு 0, பிளஸ் 500 -1. இப்போ இதுலயும் அதே மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்லாம் சேர்த்து ஆட் பண்ணலாம். நம்ம நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு நீட்டாக எழுதி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். 4 5 ஃபர்ஸ்ட் பவர், செகண்ட் பவர், ஃபிஃப்த் தேர்ட் பவர், ஃபோர்த் பவர். ஓகே, அடுத்து எத்தனை ஜீரோ இருக்கு? 7 ஜீரோஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 0 0 5 0 0 0 0 1 0 0 1. ஸோ 100, அடுத்து ஒரு 100, 00 500. இப்போ இதுதான் வந்து இதோட ஆன்சர். இந்த அடிஷன் பண்ணனா, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸோட ஆட் பண்ணனா வர ஆன்சர் வந்து இது. இப்போ அதே மாதிரி அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஆட் பண்ணணும். 5 எத்தனை 0? 1 2 3 4. ஓகே, அடுத்து 5 0, அப்புறம் 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 0 0 0 0 1 0 0 5. ஸோ 5 0 0 1 0 0 0 0 1. ஸோ இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணுவோமா? பண்ணுனா வர ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். 100, அப்புறம் ஒரு 10,000, அப்புறம் 500. இங்கே வந்து 1 10,000 500. இப்போ வந்து இங்க 5ல இருந்து பாரோ பண்ணோம். இங்க 4 வரும், இங்க 10 வரும், இங்க 9 வந்துடும், இங்க 10. ஸோ 10 - 1 9, 9 - 0 9, அப்புறம் 4 அப்படியே வரும், 0 0. அப்புறம் இங்க இருந்து பாரோ பண்ணணும், 0 10 9. ஸோ 9 9 0, அப்புறம் 955 995. சாரி, வெயிட். இங்க 9, இங்க 5 95. வெயிட். So answer would be 95 959. So answer பார்த்தோம்னா this would be the answer, final answer. 9509 900 499. இதுதான் 99 பவர் 5ஓட ஆன்சர். ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா, நம்பர் 1 வந்துட்டு எந்தெந்த பவருக்கு எத்தனை 0 வரணுங்கிறத கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.
அப்புறம் அதே மாதிரியே வந்து அதை முன்னாடி 10ஆல மல்டிப்ளை பண்றோமா, எதால மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா எத்தனை ஜீரோ பின்னாடி வரும், அதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்புறம் ஆட் பண்ணும் போது அதனோட டிஜிட்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து வந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே அடுத்த வீடியோஸ்லையும் இதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.